கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். கண்ணே கலைமானே. ஹீரோ உதயநிதி ஸ்டாலினின் யதார்த்தமான நடிப்பில் தமன்னா ஹீரோயினா நடிக்க சீனு ராமசாமி இயக்கியிருக்கும் திரைப்படம். இப்படத்தின் பாடல்கள் வெளிவந்து வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இந்த மாதம் 22ஆம் தேதி கண்ணே கலைமானே படம் ரிலீஸ் ஆகுது. செய்தி என்னன்னா, மு மாறன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாகவும் ஆத்மிகா ஹீரோயினாகவும் கண்ணே கலைமானே என்ற படத்துல நடிக்கிறாங்க. இதுவும் சஸ்பென்ஸ் த்ரில் நிறைந்த முற்றிலும் மாறுபட்ட படம். பல கதைகளை, ஏன் கதைகளே இல்லாத சினிமாக்களை பார்த்த ரசிகர்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். சிவகார்த்திகேயன், ராஜேஷ்யம் இருவரும் காமெடி ஜானர்ல வெற்றி அடைஞ்சவங்க. நான் சொல்ல போற கதை என்னன்னா, மிஸ்டர் ஹீரோன்ற தலைப்பு கிடைக்காததால தான் சிவகார்த்திகேயன் படத்துக்கு மிஸ்டர் லோக்கல்னு தலைப்பு வச்சிருக்காரு ராஜேஷ்யம். நாக சைத்தன்யாவை கல்யாணம் செஞ்சிட்ட பிறகும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க சமந்தா இன்னும் அதிக கவர்ச்சி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேவ், கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் நடிக்கும் காதலை சொல்லாத காதல் திரைப்படம். ரஜத் ரவி இயக்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு வேல்ராஜ். இந்த படம் காதலர் தினம் அன்னைக்கு வெளிவருது. இது என்னோட முதல் படமாக இயக்கணும்னு எழுதப்பட்ட கதை கிடையாது. பட் இட் வாஸ் சம்திங் தட் வாஸ் டெஸ்டின்ட். அண்ட் ஐ பிலீவ் இன் நேச்சர். எவ்ரி திங் ஹேஸ் அ கோர்ஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லக்ஷ்மண் சார் ஆரம்பித்து வச்ச இந்த துவக்கம், கார்த்தி சார்லேருந்து, ரகுல்லேருந்து, வேல்ராஜ் சார்லேருந்து, ஹாரிஸ் சார்லேருந்து, எல்லாமே ஒரு ரூபன்லேருந்து, ராஜீவன் சார்லேருந்து, எல்லாமே ஒரு ஒரு பிக் டெக்னீஷியன்ஸ் கூட எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப பாசிட்டிவான மெச்சூரான ஒரு கேரக்டர், அவ்வளோ யங்காக இருக்கிற கேரக்டர். அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஃப்ரீக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த உருவமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்லிம்மாகவும் வேற ஒரு உருவமாகவே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கதை ஃபுல்லாக கேட்கும்போது. அதில் காதல் காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நட்புக்கான காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு அப்பா வளர்த்த பையன், ஒரு அம்மா வளர்த்த பொண்ணு. அந்த பொண்ணு பணம் முக்கியம், கெரியரில் அச்சீவ் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இவன் பணம் அவ்வளோ முக்கியம் இல்லை, உலகத்தில் அனுபவங்கள் தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தன். இந்த ரெண்டு பேர் எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய காதல் காட்சிகள், ஐ லவ் யூ சொல்றதோட நம்ம முக்கால்வாசி நம்ம படங்களில் காதல் படம் முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னா அப்போ படம் முடிஞ்சிச்சு பண்ணிருக்கோம். இங்கே அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி போகிறாங்கன்ற ஒரு விஷயம் அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ இது நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் கதை கேட்ட முடிஞ்சுன்னா பயம் வந்துச்சு. ஏன்பா இந்த கதையெல்லாம் கேட்டால் ஏதோ அண்ணா அயனில் இருந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு, என்னை வச்சு எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி சொன்னா என்ன சொன்னோம் சரில, நான் எனக்கே ஒரு சவாலை எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் யாரும் போய் ஷூட் பண்ணாத இடம், குழுமனாலி தாண்டி ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம். அப்படி இந்த கதை விஷுவலாக என்னெல்லாம் பெஸ்ட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அத்தனை செலவும் செய்யப்பட்டுச்சு. இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி என்விஷன் பண்ணமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிற இந்த டீம் சாதாரண உழைப்பு இல்லை. வேல்ராஜ் சார் ஆகட்டும், ரஜீவன் சார் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், ரஜத் ஆகட்டும், மற்றபடி அனைத்து சீஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் எல்லாருமே எப்படி நினச்சோமோ, இந்த படம் கதையாக பேசும்போது எப்படி நினச்சோமோ அதே மாதிரி விஷுவலை கொண்டு வர முடிஞ்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். Extremely happy to be a part of this project. I remember we had just finished shooting for Dhiran when Karthi had called me and he said that he's heard this script, which is a love story and which is like a fantastic role for girls, because we had this conversation on set also that want to do a love story or want to do a great role, and he said just hear it. And then when Rajat narrated it to me, I loved the script. இந்த படத்துக்கு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு செலவு பார்த்தீங்கன்னா அவங்க 4 லட்சம் குறையாமல் செலவு பண்ண லட்சுமண் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் அவ்வளோ பிரமாண்டமாக வந்ததுன்னா இவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, கண்டிப்பாக லட்சுமண் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் எல்லாமே அழகாக வந்திருக்காங்க. இந்த படத்தில் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க, அதனால அழகாக வந்திருக்கு. Rajat for believing in his script out and going to any extent to get it done. தாமரை சொன்ன மாதிரி அவர் ஒரு சின்ன பின் இங்கே வேணும் அப்படின்னா ஏன் அந்த பின்னு திறந்துருக்கு, நான் மூட தானே சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக he is very keen about what he wants.
இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து February 14th. இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டேட்டாக தெரியுது, வேலண்டைன்ஸ் டே. இட்ஸ் பேசிக்லி லவ் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி கிடைக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாகசம் பயணம் ரெண்டும் குறிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சாகச ஆசையுடைய ரஜத் அவரோட கதையை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவரே நடிக்க முடியாததுனால கார்த்தியை வச்சு அது சாகசம் பண்ணின சாகசம் பண்ணாத சாகசம் எல்லாத்தையும் கார்த்தியை வச்சு பண்ணிக்கிட்டாரு. எஸ்பி ஜனநாதன் இயக்கும் லாபம் படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன். ஏஆர் முருகதாஸ் முன்னணி ஹீரோக்களை மட்டுமே இயக்கி வருகிறார். ஏஆர் முருகதாஸ் இயக்கும் படத்துக்கு ரஜினிகாந்த் 90 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. மார்ச் முதல் வாரம் இந்த படத்துடைய ஷூட்டிங் துவங்குது. மிக மிக அவசரம். பெண் காவலர்களின் முக்கிய பிரச்சனைகளை சொல்லி இருக்கும் திரைப்படம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கதை வசனம் எழுதியிருக்காரு இயக்குனர் ஜெகன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் தலைமையில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சுரேஷ் காமாட்சி அவர் வந்து கிரியேட்டிவ், கான்ட்ரவர்சிவ் கிரியேட்டிவ். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லைம்லைட்லேயே இருந்துகிட்ருப்பார். ஸோ இந்த படமும் அதே மாதிரி வந்து லைம்லைட்டில் கொண்டு போய் பெரிய லெவலில் வந்து நிறுத்திடுவார். அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். உண்மையை சொல்கிறது தான் கான்ட்ரவர்சி அப்படின்னா சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். அதனால் கான்ட்ரவர்சி என்ன இருக்குது, யாருக்காக பயப்படணும் நம்ம கான்ட்ரவர்சிக்கு? அது ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச விரும்பலை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போவே படம் அப்படி படம் இப்படி படம்லாம் நான் படத்தை பற்றி பெருமையாக நானே சொல்லிக்க விரும்பலை. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்பேன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. வந்து அவங்க ஸ்ரீ பிரியங்கா பேசுகிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி ஆல்வேஸ் நம்ம வந்து டைட்டிலில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பெண் காவலர்களை பற்றி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து சுரேஷ் காமாட்சி சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இப்படி ஒரு போல்டான ஒரு கேரக்டர் எனக்கு இந்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐம் இஷான் தேவ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதில் ஒரு சாங் டைரக்டர் நம்ம சேரன் சார் எழுதியிருக்காரு. அந்த சாங் நான் தான் பாடினேன். நிறைய கருத்துக்கள் சொல்ல ஒரு சின்ன ஒரு வெரி குட் மூவி, ஃபீல் குட் மூவி. என்னோடய கேரக்டர் மிக சிறப்பாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க இது வித்தியாசமான கதை, வித்தியாசமான கருன்னு. இந்த படம் உண்மையிலே வித்தியாசமான கருவை சுற்றி பின்னப்பட்ட கதை. இன்றைக்கு சமூகத்தில் நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயம்னு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற விஷயத்த உள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ரசிகர்களால் கிழக்கு மேற்கு என சொல்லப்படும் ஹீரோக்கள் சிம்பு, தனுஷ். தனுஷுடைய 36வது பிறந்தநாள் விழால சிம்பு கலந்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி, யுவன் சங்கர் ராஜாவும் கலந்துக்கிட்டாங்க. தில்லுக்கு துட்டு 2 1 வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதில் அந்த ஃபஸ்ட் ஆஃப் அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் கூட அந்த லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக தேட்டரில் ரசித்தாங்க. அதை நாங்களே அந்த தேட்டர் லைவாக பார்த்தோம். சினிமாவில் இனி படம்னா கொஞ்சம் புதுசாக இருக்கணும், காமெடி ஸ்லாப்ஸ்டிக்கோட அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். சந்தானம் சார் கூட எனக்கு செகண்ட் ப்ராஜெக்ட். ஜென்ரலாகவே எனக்கு சந்தானம் சார்னாவே அந்த டீமாகவே வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷனில் வந்து ப்ரொடக்ஷனாகவே நம்ம எழுதும்போது நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது ஏன் எதுக்கு அப்படின்னு இல்லாமல் அந்த சீனுக்கு அது தேவைன்னா இமீடியட்டாக அதை வர வச்சுருவாங்க. அது எல்லாத்தோடைய ஒரு கோஆப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்தியன் 2 ஷூட்டிங்கை தொடங்கிட்ட பிறகு கமலஹாசனுக்கு இந்தியன் தாத்தா கெட்டப் திருப்தி அளிக்காததால ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வந்துட்டாராம். இப்போ இந்தியன் 2 தாத்தாவா மாற முயற்சி செஞ்சுட்டு இருக்காராம். அசுரன். தனுஷ் நடித்து தயாரிக்க வெற்றிமாறன் இயக்கி கொண்டிருக்கும் திரைப்படம். மஞ்சு வாரியார் இந்த படத்துல நடிக்கிறாங்கன்றது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். நடிகர் கருணாசின் மகன் கென் இந்த படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாரு. அழகு குட்டி செல்லம், நெடுஞ்சாலை படத்துல சைல்டு ஆர்டிஸ்டாவும் அவர் நடிச்சிருந்தாரு. 96 2018ஆம் ஆண்டு வெளிவந்து காதலை சிறப்பாக சொல்லி வெற்றி அடைந்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துல விஜய் சேதுபதி, த்ரிஷா, வர்ஷா என எல்லாருமே கச்சிதமா நடிச்சிருந்தாங்க. இயக்கியிருந்தாரு சி பிரேம்குமார். 96 படத்தின் 100வது நாள் வெற்றி விழால இயக்குனர்கள் பார்த்திபன், சேரன், சமுத்திரக்கனி கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள்
நாங்கள் தெரியல, நாங்கள் முடித்து வேறு வண்டி ஏறி கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இந்த 96 அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லேயோ, இந்த 96 இந்த ஃப்ளைட்லேயோ, இந்த 96 அப்படிங்கிற இந்த சைக்கிள்லையோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டுருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி. And thank you so much. Thank you. So today it is with so much pride that I stand here with my 96 team. Thank you guys. It's so nice to see everybody at one go. And of course Janu Pati Solove Thevela. Thank you Prem. Thank you Setu ji. I can't imagine where a hero irundha na imagine pannirkuve mudiyadhu. I can't imagine anybody else working with anybody else or anybody else's Ram. இந்த ரெண்டு முகம், இந்த விஜய் சேதுபதி சாரோட முகம், அப்புறம் திரிஷா மேடத்தோட முகம், இந்த ரெண்டு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட டயலாக்கை நம்பி, அந்த டைரக்டரோட கட்ஸ் தான், அவரோட டைலாக்ஸை நம்பி இந்த ரெண்டு முகத்தை மட்டுமே வச்சு பார்க்க வச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரேமு நல்லா இருக்கணும். தம்பி சேது தினம் 10 ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வரைக்கும் அவங்க சுற்றி போகணும். இது இந்த நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம பல செய்திகளை வந்து பார்க்கும் பொழுது காதலித்த பெண்ணையே வந்து கொலை செய்கிறது, அவங்க முகத்தில் ஆசிட் வீசுறது, இப்படிங்கிறது மாதிரியான பல தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காதலித்த பெண்ணை எப்படி நம்ம அப்படி வந்து பண்ண முடியும்? அப்போ எங்கே கோளாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட தகவலாக வந்து நம்மளுக்கு ஊடகத்தில் வரும் பொழுது 96 மாதிரியான ஒரு படம் என்பது வந்து எப்படி பெண்களை கொண்டாடுறது, எப்படி காதலை கொண்டாடுறது, எப்படி வந்து இயற்கை கொண்டாடுறது எல்லாம் சேர்த்து பேசி ஒன்று. இப்போ அழகில் கூட பார்த்தீங்கன்னா, அழகில் வந்து அவங்க 2 பேரும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, அந்த பொண்ணு வந்து 2 பேரும் சேர்ந்தால் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சாங்கன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு. அதை வந்து டைரக்டர் அப்படியே இழுத்து 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 அப்படியே நம்மளை வந்து ஏங்க வைக்கிறாரு. அது வந்து எல்லாரும் கை தட்டுறாங்க. நான் சுற்றி முற்றி பார்க்குறேன். யமுனை ஆற்றிலேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் ஒரிஜினல் படத்தில் இருந்ததை விட இந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எங்கே வரப்போகுது அந்த பாட்டு அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு அங்கேருந்து ஒரு கேண்டிலோட அந்த கதாநாயகி நடந்து வரும்போது அந்த பாட்டை பார்த்தோன்னே அப்படியே நான் நிஜமாக போய் டைரக்டரோட காலை தொட்டு கொண்டுலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே அதுதான் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வு. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.